உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. மேஷராசிக்கு இப்போ முதல்ல சொல்றேன். இந்த மேஷராசிக்கு இந்த குரு வக்ரம் ஆரம்பிக்கும் காலம் 11 நவம்பர் 2025 முதல் 11 மார்ச் 2026, 4 மாத காலம் வக்ரத்தில் இருக்கிறார். இந்த குரு இந்த மேஷராசிக்கு வக்ரமாக இருக்கும் பொழுது என்ன விதமான நன்மைகளை தீமைகளை செய்ய போகிறார்? இந்த மேஷராசியை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே இந்த குரு துரியோதனன் படை மாண்ட நேரத்தில் இருக்கிறது. துரியோதனன் படை மாண்டதுன்னா எரிஞ்சு சாம்பலாயிடுச்சின்னு அர்த்தம். இதே துரியோதனன் படை கவிழ்ந்ததுன்னு சொன்னால் நிமித்திக்கலாம். படை கவிழ்ந்ததுன்னா நிமித்திக்கலாம். நம்ம இங்கேருந்து ஒரு லாரியில் ஒரு லோடு அனுப்புகிறோம், அந்த லோடு நடுவில் அப்செட் ஆகி போச்சிங்கன்னாக்கா ஏதோ பாதி வீணாக போகலாம், நம்ம அமிச்ச லோடு பாதி நம்ம மீண்டும் காசாக்கிடலாம். ஆனால் அந்த லோடு போன வண்டி எரிஞ்சு சாம்பலாயிடுச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான், கொண்டு போய் கடலில் கரைக்க வேண்டியது தான். இன்சூரன்ஸ் கார்டு ஏதாவது காசு கொடுத்தா உண்டு, இல்லைனா எதுவும் கிடையாது. 100% லாஸ். அதுதான் படை மாண்டதுன்னா எரிஞ்சு ஒரு வீடு எரிஞ்சு பற்றி சாம்பலாயிடுச்சுனாக்கா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் உள்ள 1000 கோடி வச்சுருக்கலாம். 1000 கோடி போய் ரிசர்வ் பேங்க்கில் சொல்லி வாங்கிக்க முடியுமா? அந்த வீட்டுக்குள்ளே எரிஞ்சு சாம்பலாயிடுச்சுன்னா 1000 கோடி போச்சு. அதுதான் படை மாண்டது. ஒரு மனிதனுக்கு 2 படை தான். பேங்க் பேலன்ஸ் ஒரு படை, அது நம்முடைய புற வாழ்க்கைக்கு செக்யூரிட்டி. நம்முடைய உடல் நலம் என்பது 2வது படை, அது அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்கு இது நல்லா இருக்கணும், செக்யூரிட்டி. இந்த 2த்தையுமே அடிக்கணும்னா அவன் ஜாதகத்தில் லக்னாதிபதியும் கெட்டிருக்கணும், ராசியாதிபதியும் கெட்டிருக்கணும், உயிர் நட்சத்திரமும் கெட்டிருக்கணும், உடல் நட்சத்திரமும் கெட்டிருக்கணும். இப்படி கெட்டு இருந்ததுன்னா 2த்தையும் அடித்து விட்ரும். எது ஹெல்த்து வெல்த் 2த்தையும் அடித்து விட்ரும். ஏதாவது இதில் 4ல் 2 கெட்டு இருந்ததுன்னா ஒரு 50-50 அடிக்கும். 4மே கெட்டு போச்சுன்னா 100% அடிச்சு தூக்கிடும். அவங்க தான் அகால மரணம் ஆயிடுறது. பாருங்கள் என்ன மாதிரி வார்த்தை சொல்கிறான் பாருங்கள். இதெல்லாம் அப்படின்னா இது எத்தனை வருஷம் பாரம்பரியம் பாருங்கள். துரியோதனன் வாழ்ந்த காலம் என்ன? இன்றிலிருந்து 5600 ஆண்டுகள் பின்னோக்கி மகாபாரத காலம். அப்படின்னா 5200னா அவனுக்கு ஒரு 100 வருஷம் ஆயுள் போட்டுக்குங்க, 5300. அப்போ 5300 வருட அனுபவம் இந்த ஜோதிடத்தில் உண்டு. இப்படிப்பட்ட அனுபவம் அறிவியலிடம் கூட இல்லை. அறிவியல் தோன்றிய 16ஆம் நூற்றாண்டில் தான் அறிவியலே தோன்றி ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். 500 வருஷம்தான் அறிவியலுடைய ஆயுள். ஆனால் துரியோதனன் வாழ்ந்தது 5300 வருஷம் அனுபவம். அந்த 5000 வருடத்தினுடைய ஜோதிட அனுபவம் ஜோதிடத்திலும் இருக்குது. இப்போ இந்த மேஷராசியான உங்களுக்கு ஏன் இவ்வளோ விளக்கம் தரேன்? 12 ராசிக்கு நான் இது மாதிரி தரப்போகிறதில்லை. 2 காரணத்துக்காக மேஷராசிக்கு எப்போ பேச வந்தாலுமே நான் அதிகமாக சொல்வதற்கு காரணம், தாய்க்கு எப்பொழுதுமே தலைமகன், தந்தைக்கு எப்போதுமே வீட்டில் எப்போவுமே முதல் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு பாராட்டு சீராட்டு கிடைக்குது. ஏன்னா அவன் தான் அந்த வீட்டுக்கு முதல்ல அறிமுகம் ஆகிறான். அந்த மாதிரி காலபுருஷனுடைய முதல் ராசி மேஷம். அதுக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ என்னை போன்ற தன்னை அறிந்த ஜோதிடர்கள் விளக்கம் அதிகமாக கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா தாய்க்கு தலைமகன், அதுதான் முதல். அதுக்கு ஒன்று கொடுத்துட்டா அது எல்லாத்துக்கும் பொருந்துகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் இந்த நேச்சருடைய சிஸ்டம் இருக்குது. இப்போ மேஷராசியான நீங்கள் படை மாண்ட நேரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 11 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச வியாபாரத்தில் வந்த லாபம் 11 வருஷமாக நீங்கள் அதாவது ஒரு டிகேடுன்னு நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆங்கிலத்தில் டிகேடுன்னா 11 இயர்ஸ் ஒரு டிகேடு. சார் நாங்கள் பிஸ்னஸில் 2 டிகேட்ஸாக இருக்கோம் சார் அப்படின்னாக்கா நாங்கள் 22 வருஷமாக இருக்கோன்னு அர்த்தம். சார் வி ஆர் 10 டிகேட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு டிகேடு 11 வருஷம்னா 10 டிகேட்னாக்கா 111 வருஷம் அப்படின்னா ஒரு செஞ்சுரிக்கு மேலே நாங்கள் இருக்கிறோன்னு அர்த்தம். அப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒரு டிகேடில் சம்பாதிச்ச பணம் அடுத்த டிகேடில் இந்த குரு எடுத்துருவார். அந்த மாதிரி இந்த மேஷராசியான நீங்கள் இப்போ 2025 இந்த மே டு 2026 மே இந்த காலகட்டம் உங்களுக்கு, இது நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் என் கருணையில் சொல்கிறேன், இந்த காலகட்டம் தான் படை மாண்ட நேரம். அப்படின்னா இந்த 2025க்கு பின்னோக்கி போங்க, ஒரு 11 வருடங்கள் பின்னோக்கி போனீங்கன்னா அந்த 11 வருடங்களாக ஒரு டிகேடாக நீங்கள் சேர்த்த செல்வம், செல்வாக்கு, ஐஸ்வர்யம், அப்புறமா நிலபுலன்கள், ஆரோக்கியம், இது எல்லாத்தையும் சுனாமி அடிச்சுன்னு போன மாதிரி. சுனாமி அடிச்சுன்னு போனால் கூட கொஞ்சம் கொஞ்சம் நிற்கும், தண்ணியில் உளுத்து போய் அப்புறமா சூரிய வெளிச்சத்தை காய வச்சு அது ஏதாவது 10 பைசாக தள்ளலாம். ஆனால் இது சாம்பலாகி போச்சுன்றான். துரியோதனன் படை மாண்டதுன்னா அவன் அண்ணன் தம்பி 100 பேர் செத்துட்டான் பேட்டில் ஃபீல்டில், ஒருத்தன் கூட இல்லை. கடவுள் அவதாரமான கண்ணனே அந்த யுத்தத்தை நடத்தி அந்த யுகத்தையே அழிச்சிட்டான். அவன் மட்டும் அழிஞ்சா பரவாயில்ல, அந்த யுகம் துவாபர யுகம் அழிக்கப்பட்டது. அப்படின்னா பார்த்துக்கங்க, சும்மா சாதாரண கிடையாது. குருவை நீங்கள் மற்றவன் மாதிரி நினைக்காதீங்க.
ஏனைய 9 கோள்களையும் விடவும் 3ஆம் இடத்திலே வந்து குரு வரும்போது சனீஸ்வரன் 7.5 சனியில் தண்டிக்காததை குரு தண்டிப்பார். 7.5 வருஷம் சனி செய்யாத கொடுமையே 1 வருஷத்தில் குரு செஞ்சிருவார். 7.5 வருஷம் நோட் பண்ணுக்குங்க. அதான் சொல்கிறேனே, சுப கிரகங்கள் மட்டும் கெட்ட இடத்துக்கு வந்ததுன்னா பாவ கிரகங்கள் செய்கிறதை விட 10 மடங்கு அது வந்து தன்னுடைய கெட்டதை செஞ்சிடும். அப்படிப்பட்ட நேரத்தில் இருக்கும்போது இந்த குரு வக்ரம் தான் உங்களுக்கு வரப்பிரசாதம். இந்த 2025 அந்த குரு பயிற்சி மே 15 ஆச்சு. அதிலிருந்து 11/11/2025 வரையில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ தான் வந்து தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்க போகுது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. இவ்வளவு நாள் படை மாண்டதை எது மாண்டு போச்சு, எது எரிஞ்சு சாம்பலாகி போச்சு, இனி ஆய்வு செய்கிற நேரம் தான் 11/11/25 டு 11/3/26. இப்படி ஆய்வு செஞ்சுக்கிட்டே நீங்கள் இருக்கும்போது அதிச்சாரத்தில் குரு என்ன பண்ணுறாரு, லபக்குன்னு அடுத்த வீட்டுக்கு போயிடுறாரு. அது தலைமறை வாழ்க்கை. அது எப்போ போகிறாரு, 18 அக்டோபர் 2025 முதல் 5 டிசம்பர் 2025 தலைமறை வாழ்க்கை. வெளியே தலை காட்டினேன்னு வச்சுக்கோ, தூக்கி உள்ளே போட்டுடுறான். செக் பவுன்ஸ் கேஸில் நீங்கள் யார்கிட்ட செக் பவுன்ஸ் போட்டு பணம் வாங்கியிருந்தா தான், இல்லைன்னா என்ன இருக்குது. அதனால் யாராவது வந்து செக்கு வந்து கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கிங்க, பிளாங்க் செக் லீவ்ஸ், 1 லட்ச ரூபாய்க்கோ 2 லட்ச ரூபாய்க்கோ நீங்கள் வந்து அது செக்யூரிட்டியாக கொடுத்துருந்தீங்கன்னா உஷாராக இருக்கணும். இப்போவே கடங்காரன்ட்ட பேசி வச்சுக்கணும். மேருஜி சொல்லிட்டாருப்பா, இந்த மாதிரி கடங்காரன்ட்ட இப்போயே ஃபோன் போட்டு, சார் நான் கொடுத்துருவோம் சார், அதெல்லாம் நம்ம கொடுத்துருவோம் சார், இப்போ இருக்குது சார், இப்போ கொடுத்துருவோம் சார், நம்ம கொடுத்துருவோம் சார், எல்லாம் எது வந்தாலும் நம்ம ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறோம் சார் அப்படின்னு 1 மாதம் தள்ளி போடுங்க. ஏன்னா வந்து 2026 வரலும் உங்களுக்கு வந்து படைமாண்ட நேரம். அதனால் என்ன பண்ணோம், அட்லீஸ்ட் இந்த மே 15 குரு பயிற்சி 2026. அப்போ என்ன சார், ஜூனில் எல்லாம் செட்டில் பண்ணிடுறோம் சார், நாங்கள் 2026 ஜூனில் எல்லாம் செட்டில் பண்ணிடுறோம் சார். அது வரலாம் அப்படி பேசி வச்சுக்கணும். இல்லைன்னா டப்புன்னு அவன் பாட்டுக்கு போட்டு செக்கை பவுன்ஸ் ஆக்கி நைட்டோட நைட்டு 2 மணிக்கு தூங்கி இருக்கும்போது வந்து அரெஸ்ட் அப்படின்னா சிக்கலாகிடும். அதுக்கு தான் சொல்கிறேன். அதனால் இந்த 4 மாதம் உங்களுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்குது. எதெல்லாம் மாண்டு போச்சுன்னு சொல்லிட்டு பரிசீலனை பண்ணி சரி பண்ண முடிஞ்சது சரி பண்ணுங்கள், சரி பண்ண முடியாது சரி பண்ணாதீங்க. மெயினாக இந்த காலகட்டம் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடத்துக்கு இதுக்கு முன்னாடி வராமல் இருந்தது இந்த குரு வக்ர காலத்தில் வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கரெக்டாக மே மாதம் 15ஆம் தேதி இந்த குரு வந்து மேஷராசிக்கு படை மாண்ட நேரத்துக்கு போகுது. அந்த நேரம் பார்த்து தான் நடிகை ஜோதிகா அவர்களுக்கு நான் நேரடியாக உட்காந்து ஜாதகம் சொல்லியிருக்கேன். ஆமாம், நான் ஒரு படத்துக்கு அவங்கள புக் பண்ண போகும்போது அதை பற்றி ஒரு பதிவு தனியாகவே பேசியிருக்கேன். நான் அந்த அம்மாவை 2000 சந்தித்தேன். அவங்க மேஷராசி. பாருங்கள், இப்போது மனமுருகி போய் காளிகாம்பாள் கோயில் அந்த அம்மா வந்து புருஷனோட கும்பிட்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு மனமுருகி கும்பிட்றாங்கன்னா அவங்க மனசில் ஏதோ ஒரு தாக்கம் இருக்குல்ல. அதுதான் இந்த 3ஆம் இடத்து குரு பயத்தை கிளப்பிடும், கிளியை கிளப்பிடும். 3ஆம் இடம் என்பது தான் ஒரு மனுஷனுக்கு தைரியம், ஒரு மனுஷனுக்கு வீரியம், தைரிய வீரியம். ஏற்கனவே இப்போ மேஷராசி ஜோதிகா நடிகை, எக்ஸ்பிரஷன் குயின் ஜோதிகா நடிகை, அவங்க மேஷராசி, கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். அவங்களுடைய சுத்த ஒரிஜினல் ஜாதகம் அவங்க கைப்பட வாங்கி நான் பலன் சொல்லியிருக்கேன். 7.5 சனி ஓடுது அந்த அம்மாவுக்கு. எப்போ ஆரம்பித்தது 7.5 சனி? 2025 மார்ச் 29 ஆரம்பிச்சது. 7.5 சனி ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 6 மாதம் முன்னாடியே அதனுடைய கிளிம்ஸ் தெரியும். கரெக்டாக அவரும் வந்து சூர்யா அவர்கள், அவரும் மகர ராசி, அவருக்கும் 7.5 சனி. இந்த அம்மாவுக்கு ஆரம்பிக்குது, அவருக்கு விடுது கரெக்டாக. அதனால தான் கங்குவா அவ்வளோ பெரிய பிளாஃப் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து 2வது படம் ரெட்ரோ, அதுவும் வந்து ஒரு விதமான வந்து சிங்கிள் டாக் கிடையாது, மல்டி டாக் இருக்குது. ஒன்று ஓடிடுச்சுன்றாங்க, இன்னொன்று ஓடலன்றாங்க, இன்னொன்று வந்து ஹிட்டுன்றாங்க, இன்னொன்று ஹிட் இல்லைன்றாங்க, போட்ட காசு வந்துடுச்சு ஜாஸ்தியாகவேன்றாங்க, வரவே இல்லைன்றாங்க. இந்த குழப்பங்கள் நீடிக்கிறதுக்கு காரணம் தான் படை மாண்டது. ஸோ அந்தம்மா ஜோதிகாக்கு என்ன, அவருடைய கணவன் ஒரு படை இல்லையா, பெண்ணுக்கு கணவன் தானே பெரிய படை. அப்போ அந்த கணவனுக்கு கங்குவா மூலமாக ஒரு பெரிய தோல்வியை முன்னாடியே கொடுத்துருச்சு. எப்போயுமே குரு அடுத்த வீட்டுக்கு போகிறாருன்னா அதுக்கு முன்னாடியே 4 மாதம் முன்னாடியே அதனுடைய கிளிம்ஸ் தெரியும், 5 மாதம் முன்னாடியே தெரியும். அப்போ குரு படை மாண்ட நேரம் ஜோதிகாவுக்கு 2025 மே 15 தான் குரு பயிற்சினா அதுக்கு 4 மாதம் முன்னாடியே தெரியும். அப்போ கங்குவா கரெக்டாக தானே ரிலீஸ் ஆகுது, 6 மாதத்துக்கு முன்னாடி. கரெக்டாக அதில் ஒரு பெரிய தோல்வியை வந்து புருஷனுக்கு கொடுத்து அதில் படை மாண்டது. அதே மாதிரி அவருக்கும் மகர ராசி, 7.5 சனி, அந்த நேரம் அவருக்கும் வந்து ஒரு பாதிப்பு வரணும். அப்போ ஜோதிஷம் வந்து ஜோதிகாவா, சூர்யாவா, எலிசபெத் ராணியா, என்ன விக்டோரியா ராணியா, என்ன ஜெயலலிதா அம்மையாரா? இதே ஜெயலலிதா அம்மையாருக்கு 3ஆம் இடத்து குரு வரும்போது தான்
அவருடைய அகால மரணம் ஏற்பட்டது. அதுக்கு முன்னாடி 12 வருஷம் முன்னாடி ஜெயலலிதா அம்மையாருக்கு 3ஆம் இடத்துக்கு குரு வரும்போது தான் அந்த அம்மாவுடைய கட்சி 2006 தோத்துது. இதெல்லாம் நான் 30 ஆண்டு கால அனுபவம் ஸ்டடி பண்ணி வச்சுருக்கேன், ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இந்த வக்ர காலத்தில் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் வரும். சொத்துக்களை எச்சரிக்கையாக பார்த்துக்குங்க. பிறகு அதே குரு உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 3 நிலைகள் சொல்லிட்டேன். நல்ல காலம் இதில் பொருளாதாரத்தில் மீண்டும் 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025 வரலும் தலைமறை வாழ்க்கை, இல்லைனா தூக்கி உள்ளே போட்டுருவோம். மீண்டும் 5 டிசம்பர் 2025 9 மார்ச் 2026 வரலும் நல்ல நேரம். இப்படி புரிஞ்சிக்கணும். முதல்ல நல்ல நேரம், அப்புறமா தலைமறை வாழ்க்கை, 3வது டைம் வரும்போது நல்ல நேரம் மாதிரி தெரியும், ஆனால் அது நல்ல நேரம் இல்லை. அதுவும் உங்களுக்கு படை மாலை வைக்கிற நேரம் தான். அப்போ இதில் மேஷ ராசிக்காரங்களுக்கு 45 நாள் தான் நல்ல நாள். 18 அக்டோபர் 2025 அவ்வளோதான். இந்த 4 மாதத்தில் 1.5 மாதம் நல்லா இருக்கும், அவ்வளோதான். அப்படி புரிஞ்சுக்கணும். பிறகு வாங்க, என்ன ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய இந்த ரிஷபராசியிலே தான் இந்த சனி 11ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு பலவிதமான லாபங்களை தந்தாக வேண்டும். ஆனால் இந்த குரு வக்ரமாகிறது 2ஆம் இடம் என்ற தனஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு பொருளாதார ஸ்தானம், விழி ஞானஸ்தானம், வித்தை ஸ்தானம், அதே ஸ்தானம்தான் பேச்சு ஸ்தானம், அதே ஸ்தானம்தான் பொருளாதாரம். உங்களுடைய வீட்டில் ஒவ்வொரு மாதத்துக்கு தேவையான அரிசி, பருப்பு, மிளகா இதெல்லாம் வாங்கி போட்டு சோறு பொங்கி சாப்பிட்ற வாய் இருக்குதுல்ல, அந்த வாய் 2ஆம் இடம் தான். வாய் ஸ்தானம், பேச்சு ஸ்தானம். டெய்லி பேசணும் இல்லை, அப்போ தானே உங்கள்கிட்ட என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு மற்றவன் வாங்கின்னு போவோம், அதில் காசு உங்களுக்கு வரும். அதனால தான் அது பணஸ்தானம்னா. ஒரு மனிதன் செயல்களாலும் பேச்சுக்களாலும் தான் எந்த காரியத்தையும் செய்து சம்பாதிக்க முடியுன்றனால தான் ஜோதிஷத்தில் அதை செயல் ஸ்தானம், அந்த செயலின் மூலமாக பணம் வருவதால் அது பணஸ்தானம்னா. என்ன அழகாக, என்ன இதை விட ஒரு தத்துவம் உலகத்தில் உண்டு. நீங்கள் எதாவது ஒன்று போய் வேலை செஞ்சால் தானே காசு. அந்த வேலை செய்கிறதுக்கு வித்தை வேணும் இல்லை, வித்தகாரண்டா வேண்டான்ல, அது 2ஆம் இடம். அங்கே குரு வக்ரம் ஆகிறது தப்புன்ற. நல்ல இடத்துலேருந்து இப்போ குரு வக்ரம், இதே மேஷத்துக்கு சொல்லும்போது கெட்ட இடத்துலேருந்து ஆனார், அதனால் அவங்க நல்லது. இப்போ உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து வக்ரம் ஆகும்போது கெட்டது. இந்த வக்ரம் எப்போ? 11 நவம்பர் 2025 முதல் 11 மார்ச் 2026. அப்படின்னா 4 மாதம். 25 ஆரம்பித்து 26 தான் முடியுது. காரணம் கடைசியில் மாட்டிக்கிட்டதுனால. இந்த 4 மாத காலம் உங்களுக்கு ஒரு சோதனையான காலம், வேதனையான காலம். எதில்? பொருளாதாரத்தில், பிள்ளைகள் விஷயத்தில், சொத்துக்கள் விஷயத்தில், சுகக்கேடு விஷயத்தில், ஆரோக்கிய விஷயத்தில், ஒரு நண்பன் விஷயத்தில், வெளியூர் பிரயாணங்கள் விஷயத்தில் ஒரு சோதனையான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணத்துக்காக பல பேரிடம் கையேந்த வேண்டியது இருக்கும். வாக்கு நாணயம் கெட்டுப்போகும். பொதுவாக மரியாதை இருக்காது, மரியாதை போய்டும். ஐயோ நீ எல்லாம் என்னையா மனுஷன், கொடுத்த வாக்கையே காப்பாற்ற தெரியல உனக்கு அப்படின்னு உங்களை திட்டுறான். எது வரலாம்? 18 அக்டோபர் 2025 வரலாம். 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025 வரலாம் படை மாண்டு போச்சு. ஒரு அடுத்தது இந்த குரு அடுத்தது அங்கே தான் வராரு உங்களுக்கு. 26 மே டு 27 மே அதுக்கான ட்ரெய்லர் காட்டுவார். கண்ணா இப்படி சூடு, எப்படி சூடு, இப்படி சூடு அப்படின்னு. அதுதான் 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025. இங்கே தான் சார்லஸ் டார்வின் தியரி கொண்டு வரணும். தகுதி உடையது தப்பி பிழைக்கும்னாரு. அந்த தகுதி உடையது தப்பி பிழைக்குதா, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்டா இல்லையா ரிஷபராசிக்காரர்கள் என்பது நிர்ணயிக்கப்படக்கூடிய நேரம்தான் 18 அக்டோபர் 2025 டு 5 டிசம்பர் 2025. படை மாண்டுச்சுன்னா அதுக்கு மேலே என்ன இருக்குது? இப்போ நீங்கள் என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த தொழிலை பண்ண முடியாமல் போயிடும். இப்போ நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணுறீங்களோ அது பண்ண முடியாமல் போயிடும். அதுக்கு மீறி நீங்கள் அந்த வியாபாரத்தில் நிற்கிறீங்கன்னா அதுக்கு இந்த ராசி பலன் கிடையாது. உங்கள் அடிப்படை ஜாதகம், அதில் கேந்திராதிபதிகள், கோணாதிபதிகள், தனலாபாதிபதிகள் பலமாக இருந்தால் நிற்பீர்கள். என்ன மேருஜி? நான் மேருஜி. ஒரு அன்பர் கமெண்ட் போட்டிருக்காரு ஆன்மீக பந்தத்தில், நேரு மூஞ்சியை பார்த்தா மாதிரியே பேசுகிறீங்களேன்னு. நான் எங்கே நேரு மூஞ்சியை பார்த்தேன்? உங்களை மாதிரி தான் நானும் ஃபோட்டோவில் பார்த்தேன். நானும் அவர் உட்காந்து ஒன்றாவை காப்பி சாப்பிட்ருக்கோம். அவர் வயசுன்னா என் வயசு என்ன? நான் நேரு எப்படி பார்க்க முடியும்? நான் 1969 பிறந்தேன். நேரு எப்போ பிறந்தார்? எனக்கு 50 வருஷத்துக்கு பின்னாடி. நான் எப்படி போய் அவருக்கு கூட போய் காஃபி சாப்பிட்டு
எப்படி சார் இருக்கிறீங்கன்னு ஜோசியம் சொல்ல முடியும் அவருக்கு. நான் சொன்னது மேருஜி, நான் உடனே மேரு ஃபேமிலி நேரு ஃபேமிலி நெருக்கன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இது மேரு, அது நேரு. அதனால் நே ஆமாம். அதனால் நீங்கள் வந்து இந்த 18 அக்டோபர் 2025 டு 5 டிசம்பர் 2025 இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசியை சார்ந்ததில் 3 நட்சத்திரம் இருக்குது. நீங்கள் எந்த நட்சத்திரமாக வேணால் இருந்துக்குங்க, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது ராசி பலன் தான். இது நீங்கள் வந்து மிருகசீரிஷமாக இருந்தாலும் இது பலிக்கும், கார்த்திகையாக இருந்தாலும் பலிக்கும், இது வந்து மிருகசீரிஷமாக இருந்தாலும் பலிக்கும். இந்த 18 அக்டோபர் 2025 டு 5 டிசம்பர் 2025 வரலும் நீங்கள் வியாபாரத்தில் சஸ்டைன் ஆகிட்டு அடுத்த 2026 மே டு 27 மேலேயும் சஸ்டைன் ஆகிடுவீங்க. அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் கேந்திராதிபதிகள், கோணாதிபதிகள், தனலாபாதிகள் நல்லா இருக்கணும். இதெல்லாம் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஜோதிட வார்த்தைகள். இதை நீங்கள் தெரிஞ்சிக்கினாக்கா அடிப்படை உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சிக்கலைனாக்கா சும்மாவே நீங்கள் குழம்பிக்கிட்டே இந்த கேந்திராதிபதி என்ன கோணாதிபதி என்னன்னு சொல்லிட்டு போய் நீங்கள் கூகுளில் கேளுங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்கிட்ட கேளுங்க, அது சொல்லும். அதுவும் சும்மா அதுக்கான விளக்கம் தான், அது விளக்கம் கொடுக்காது. கேந்திராதிபதினா 1 4 7 10, கோணாதிபதினா 1 5 9. அந்த 1 5 9 என்ன இருக்குதுன்னாக்கா நீங்களே உங்களை அறியும் போது தான் இதையெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ என்ன சொல்ல முடியுமோ லிமிட்டேஷன் அவ்வளோதான் சொல்ல முடியும். அதனால் இந்த காலகட்டம் என்பது இந்த 18 அக்டோபர் 25 டு 5 டிசம்பர் 25 என்பது சிக்கனவன் செதறனா அவ்வளோதான். யார் ஜாதகத்தில் நான் சொன்ன கேந்திர கோணாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்து அந்த தசையும் நடக்கணும். சும்மா ஸ்ட்ராங்காக இருந்தால் பத்தாது, அந்த தசையும் ஓடிக்கிட்டு இருக்கணும். சாரமோ சேர்க்கையோ பார்வையோ ஓடினா படை அப்பயும் மாளாதுன்னு கிடையாது, அப்பயும் மாண்டு போவோம். ஒரு 50% எரிஞ்சு சாம்பல் ஆகும், 50% நிற்கும், இல்லைனா 100% சாம்பல் ஆடு. இதெல்லாம் அனுபவம், 30 வருஷம் அனுபவம். இல்லைனா இப்படி நிறுத்தி நிதானமாக தேதியோடு சொல்ல முடியுமா? ரைட். அங்கேருந்து வாங்க தேர்ட் ஆக்ட் ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட் ஆக்ட் ஸ்ட்ரக்சர் முடிச்சிட்டோம். அது ஃபஸ்ட் ஆக்ட் ஸ்ட்ரக்சர்ன்றது ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ரிஷபராசிக்கு, அதுதான் 18 அக்டோபர் 25. செகண்ட் ஆக்ட் ஸ்ட்ரக்சர் படை மாண்டு போகுது, எரிஞ்சு சாம்பல் ஆகிடுது. அது வந்து 18 அக்டோபர் 2025 டு 5 டிசம்பர் 25. பிறகு தேர்ட் ஆக்ட் ஸ்ட்ரக்சர், அந்த படை சாம்பலான அதே வீரியத்தோட அதே கோபத்தோட குரு பகவான், உன்னை நான் சரியாக வந்து படையை வந்து கழுத்தன்னா எரிய வச்சேன்னா சரியாக எரிய வைக்கலையா, சரியாக எரிய வைக்கலன்னு தான் நினைக்கிறேன். நல்ல இதான் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, இப்போ முடிச்சிருவோம் வடிவேல், இதை ஏன் சும்மா விட்டு வச்சிருக்கிற, இப்போ முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பைக்கை கண்ணாடியை உடைப்பாப்பில், இதே விட்டு வச்சிருக்கிற பெட்ரோல் டேங்க் இதோ கொளுத்திடுவோம், கடைசியில் வண்டியே கொளுத்திட்டான் பார், இந்த சீட்டில் உட்காந்தேன், இப்போ என்ன இதை பண்ணுவேன், இதோ 1 நிமிஷத்தில் முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி குரு இன்னும் வந்து உன்னுடைய படையை வந்து நிறைய எரிக்க வேண்டியது இருக்குது, ஃபுல்லாக நான் எரிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி அங்கேருந்து மீண்டும் வர்றார். அதுதான் 5 டிசம்பர் 25 கிட்டத்தட்ட வந்து 9 மார்ச் 2026. அதுக்கப்புறம் 9 மார்ச் 2026 11 மார்ச் 2026 அப்படின்னு இறப்பு வாங்குது. என்ன இவ்வளோ அடிச்சிருக்காரு குரு, இறப்பு வாங்காதா? வாங்குது. உங்கள் நடிகை, டூரிஸ்ட் ஃபேமிலியில் நடித்த நடிகை சிம்ரன் ரிஷபராசியை சார்ந்தவர் தான். அவங்களுக்கு இது நடக்கும். ஆனால் இது மீடியாவில் தெரியாது. எப்பவுமே உங்ககிட்ட ஒரு 100 கோடி ரூபாய் இருந்து அதில் 20 கோடி போனால் தெரியாது. அட்லீஸ்ட் 10 கோடி கையில் இருந்து 1 கோடி போனால் தெரியாது. திருக்கோடியில் இருக்கும்போது கையில் இருக்கிறது பிடிங்கி விட்டான்னா அப்போ தான் அந்த வடிவேலு காமெடி மாதிரி இதை கிளியர் பண்ணிவிடுவோம், டோட்டல் வண்டியவே கிளியர் பண்ணிவிடுவோம் கொளுத்தி அப்படின்ற மாதிரி நடக்கும். அதனால தான் நீங்கள் உங்கள் ஜாதகம் வந்து உயர்ந்த ஜாதகமா இல்லை என்றால் அதை கொண்டு போய் தெருக்கோடியில் விடும் ஜாதகமா என்பது நிர்ணயிப்பது உங்கள் அடிப்படை ஜாதகமே தவிர இந்த ராசி பலன் அல்ல. கமெண்ட் போடலாம், புலம்பல்களை போடக்கூடாது. கமெண்ட் போடுறதுக்கு இந்த ஜோதிடத்தை பற்றின அறிவு உங்களுக்கு இருக்கணும். எதுலையாவது உனக்கு அறிவு இருந்தால் தான் கமெண்ட் பண்ண முடியும். அதான் கிரிட்டிக்ஸ்ன்றேன். கிரிட்டிக்ஸுக்கெல்லாம் அறிவு இருக்கும். ஜோதிட அறிவு இருக்கிறவன் கிரிட்டிக் பண்ணலாம், ஜோதிட அறிவே இல்லாதவன் கிரிட்டிக் பண்ணனா அது புலம்பல். ரைட். இத்துடன் இந்த ரிஷப ராசிக்கான அந்த குரு வக்ர பலாபலன்கள் நிறைவடைகிறது. ரைட். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஏற்கனவே ஜென்மகுரு ராமர் வனவாசம் காட்டில் போய் உட்காந்த மாதிரி இருக்குது. அதில் இந்த குரு வக்ரம் 11/11/2025 முதல் 11 மார்ச் 2026 வரலும் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட், தேர்ட் ஆக்ட் அப்படின்னு 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரில் நடக்குது. இது என் தமிழில் சொல்லுன்னு சொல்லக்கூடாது. எதெல்லாம் ஆங்கிலத்தில் புரிஞ்சிக்கணுமோ ஒவ்வொரு மொழிக்குன்னு ஒரு புரிதல் இருக்குது. தமிழுக்குன்னு ஒரு புரிதல் இருக்குது, ஆங்கிலத்துக்குன்னு ஒரு புரிதல் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ஆக்ட் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்ட நடவடிக்கை, 2ஆம் கட்ட நடவடிக்கை, 3ஆம் கட்ட நடவடிக்கை. இப்போ குரு பகவான் முதல் கட்ட நடவடிக்கை அவங்களை என்ன பண்ண போகிறாரு, செலவை கொடுக்க போகிறார். இந்த வக்ரத்தில் இந்த 4 மாதத்தில் முதல் 45 நாள் 18 அக்டோபர் 2025 வரை செலவு
வரவுக்கு மீறி செலவு, வரவுக்கு மீறி செலவு. பிள்ளைகள் உடல்நல செலவு, மனைவிக்கு உடல்நல செலவு, உங்களுக்கு உடல்நல செலவு, தொழிலில் வந்து முதலீடு செலவுங்க, தொழிலில் முதலீடு செலவு, இப்படி செலவு, பார்ட்னர்ஷிப் செலவு, திருப்பி கொடுன்றாங்க காசு பார்ட்னர்ஸ், அந்த செலவு. அப்புறம் 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025 வரலும் அற்புதமான காலம். பணம் வரக்கூடிய காலகட்டம், நல்ல காலகட்டம். இப்போ தான் பிள்ளைகளுக்கு அந்த ஸ்கூல் ஃபீஸு, யூனிஃபார்மு, அவங்களுக்கு தேவையான புக்ஸு, இதுக்கெல்லாம் பணம் வந்து கட்டி ஒரு மாதிரி அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு நல்ல தேவைக்கு அந்த 45 நாள் என்ன பண்ண முடியுமோ அதை தங்கு தடை இல்லாமல் நீங்கள் விரும்பினதை செஞ்சு முடிச்சிக்கலாம். பிறகு 5 டிசம்பர் 2025 9 மார்ச் 2026 மீண்டும் மென்டல் ப்ரெஷர், சோஷியல் ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், செக்ஸுவல் ப்ரெஷருங்க. கடைசியில் பிளட் ப்ரெஷர் வந்துடுச்சு. போங்க, வைஃப் ப்ரெஷர், ஃபேமிலிக்குள்ளே தானே வைஃப் இருக்குது. பார்ட்னர்ஷிப் ப்ரெஷர், சொசைட்டி ப்ரெஷர், அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர். அது வந்து 5 டிசம்பர் 2025 9 மார்ச் 2026. அதுக்கப்புறம் அப்படியே அபாடா அப்படின்னு 11 மார்ச் 2026 இந்த வக்ர நிவர்த்தி ஆகிறது. பிறகு இந்த மிதுன ராசியிலே தான் உங்களுடைய அக்னி நட்சத்திர நடிகை நிரோஷா, அந்த அம்மையாரும் என்னுடைய டிசைபிள் தான் நடிகை, அவர் இதில் தான் பிறந்துள்ளார். இப்போ தான் அவங்க கொஞ்சோண்டு அப்படி சீரியல்லாம் வந்திருக்காங்க. அதனால் இந்த குரு வக்ரம் அவங்களையும் பாதிக்கும். ஆமாம், நான் அதான் முன்னாடியே சொன்னேனே, 10 ரூபாய் இருக்கிற இடத்துல 1 ரூபா போனால் தெரியாது, 1 ரூபாய் இருக்கிற இடத்துல அந்த 1 ரூபாவும் போயிடுச்சுன்னா தெரியும், அந்த மாதிரி. ஸோ மிதுன ராசியை சார்ந்தவர் தான் அக்னி நட்சத்திர நடிகை. ஆமாம், நிரோஷா அவர்கள் அவருடைய என்னுடைய டிசைபிள் தான் என்று கூறி, இதுதான் இந்த மிதுன ராசிக்கான பலாபலன்கள். வணக்கம் கடகராசி அன்பர்களே. இந்த குரு வக்ர பெயர்ச்சி 11/11/2025 முதல் 11 மார்ச் 2026 வரையிலும் 3 நிலைகளில் வரப்போகிறது. முதல் நிலை நோட் செஞ்சுக்கிங்க. 18 அக்டோபர் 2025 இந்த கடகராசி அன்பர்களுக்கு அவ்வளவு வந்து சிறப்பான காலம், அவ்வளவு சிறப்பான காலம், அவ்வளவு சிறப்பான காலம். கடந்த 2025 மார்ச் மேலிருந்து நீங்கள் பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள், பொருளாதார இடர்பாடுகள், வாக்கு நாணயம் தவறுவது, வாடகை கட்ட முடியல, இஎம்ஐ கட்ட முடியல, காருக்கு, பைக்குக்கு, சைக்கிளுக்கு கூட தராங்களாம் இப்போல்லாம் இஎம்ஐ. அந்த மாதிரி இஎம்ஐலாம் இப்போ கட்ட முடியும். இந்த 45 நாளில் அட்லீஸ்ட் 1 டியூ 2 டியூவை கிளியர் பண்ண முடியும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. 18 அக்டோபர் 2025 இந்த 45 டேஸில் கடந்த 3 மாதத்துக்கு டியூவில் 2 டியூவாவது கட்டிடலாம், இல்லை 1 டியூவாவது கட்டிடலாம். அப்படி எடுத்துக்கணும். இந்த வக்ர காலத்தில் ஒரு நண்பன் மூலமாக, ஒரு மேலதிகாரி மூலமாக ஒரு பொருளாதார உதவி வருது, ஒரு பிரயாணத்தின் மூலமாக பணம் வருகிறது, ஒரு வெளிமாநிலம், வெளிநாடு, வெளியூர், அது அவங்கவுங்க வகிக்கிற பதவி, அவங்கவுங்க ஜாதக அந்தஸ்துக்கு ஏற்ப, அவங்களுடைய அந்த ஜாதக யோகத்துக்கு ஏற்ப. பிறகு இதே கடகராசியில் சேர்ந்தவங்க சின்ன வீடு வச்சுருந்தா அந்த சின்ன வீட்டு வருகையும் உண்டு. இந்த வக்ரப்பனில் சின்ன வீடு, நிலா காயுது, நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது, காமன் விட்ட பானம், அதுவும் நடக்குது. அந்த எண்ணம் உள்ளவங்களுக்கு தான், எல்லாருக்கும் கிடையாது. நாங்கள்லாம் ரொம்ப பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நேராக போய் பெருமாள் கோயில் தீர்த்தத்தை சாப்பிட்டு ஜெய ஜெய சங்கர் ஹர ஹர சங்கர் அப்படி தியானத்தில் இருக்கணும். ஆனால் நாங்கள்லாம் அப்படி கிடையாதுங்க, உல்லாச பிரியர்கள்ங்க. இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆளுங்களாக இருந்தாக்கா, தேவாமிருதம் ஜீவாமிருதம் பெண்தான், டிஸ்கோ ராமா டிஸ்கோ கிருஷ்ணா டிஸ்கோ தீவானா தீவானா பாட்டு தான். இந்த 45 நாள் பாடுங்க. பாவம் 2023 உங்களை டொங்குன்னு அடிச்சாரு அஷ்டமச்சனி. இப்போவாது பாடுங்க, இப்போ தான் பாடுறது, செத்தப்புறம் பாட முடியாது. அப்படி இருக்குதே. 18 அக்டோபர் 2025 வரலாம் இப்படி நல்லா போயிட்டு இருந்த வண்டி திடீர்னு பார்த்தா ஒரு பிரேக்கு ஜர்க்கு, மீண்டும் டிஸ்கோ ராமா பாட்டு பாட காசு இல்லை. இது 18 அக்டோபர் 2025 கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்கள் 5 டிசம்பர் 2025 வரலாம் மீண்டும் வரவுக்கு மீறி செலவு, ஒன்றும் பண்ண முடியல. குடும்பம் நடத்துறதுக்கே மீண்டும். அப்போ தான் யோசிப்பீங்க, அப்போ டிஸ்கோ ராமாலாம் பாட்டு பாடி செலவு பண்ணாமல் இருந்திருக்கலாம்யா, இருந்தாக்கா இப்போ வண்டியை ஓட்டிருக்கலாம்யா. அதான் இப்போயே சொல்கிறேன்ல, பாடாத. அப்படிப்பட்ட மனசு உள்ளவங்கள சேர்த்து வைங்க. நேரத்தை பற்றி தான் முன்னாடி சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் ஜோதி லைட் அடித்து பார்க்குறோம்ல எதிர்காலத்தில் எப்படி எப்படி பிளானட்ஸ் இருக்குதுன்னு.
அதனால் இந்த 18 அக்டோபரில் இருந்து 2025 5 டிசம்பர் 2025 வரலும் வரவுக்கு மீறி செலவு, பிள்ளைகளால் செலவு, நோய் செலவு, மருத்துவ செலவு, கடன்காரர் வட்டி கட்டுற செலவு, வழக்கு செலவு, வெளியூர்களுக்கு போகும்போது கைப்பொருள் தொலைச்சிருவ சாமி, நீ எச்சரிக்கையாரு. லேப்டாப்பு, செல்ஃபோனு எல்லாத்தையும் ஒழுங்காக வச்சிரு, இல்லைனாக்கா போச்சு அம்பேல் ஜூட், அவ்வளோதான். அந்த மாதிரி நேரம் தான் உனக்கு 18 அக்டோபர் டு 5 டிசம்பர் 2025. பிறகு அங்கிருந்து மீண்டும் ப்ரெஷர். அதே மாதிரி இந்த 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025 எல்லாத்தையும் விட்டுட்டு காடு மலையை நோக்கி எங்கேயாவது போயிடலாமா? இனி சம்சாரமே லாய்க்கு இல்லையா? இனி சன்னியாசந்தாயான்ற முடிவெடுக்கிற நேரம் தான் 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025. மீண்டும் சன்னியாசம் போகிறதுக்கு கூட கொஞ்சம் காசு இருக்கணுமே, அங்கே போய் ஒரு 10 நாள் உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு. அது இல்லையேன்னு சொல்லிட்டு மீண்டும் ரிட்டர்ன் ஆகிறீங்க. அது 5 டிசம்பர் 2025 9 மார்ச் 2026 மீண்டும் வரவுக்கு மீறி செலவு, பிள்ளைகளால், கடன்காரனால், வழக்கால், நோயால், விபத்தால் பின்மண்டை வலிக்குது சாமி. அப்படி இருக்குது. விரோதியை வாழ வைக்கிற சாமி நீ. இந்த 5 டிசம்பர் 2025 9 மார்ச் 2026 பிறகு 9 மார்ச் 2026 11 மார்ச் 2026 அந்த 3 நாள் அப்படியே தெளிவாகிற. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னே தெரியலையே. மேருஜி ஏதோ சொன்னார், ஏதோ நடந்தது, ஆனால் எல்லாம் சரியாகத்தான்ப்பா இருக்குதுன்னு கூட்டி கழிச்சு கணக்கு பாரு, கணக்கெல்லாம் சரியாக தான் இருக்குங்க கண்ணு அப்படின்ற மாதிரி கணக்கு சரியாக இருக்குதே. பிறகு உங்கள் தலை அஜித்தும் கடகராசி தான், உங்கள் தளபதி விஜயும் கடகராசி தான். எப்போவுமே சாமி 100 ரூபாய் இருக்கிற இடத்துல 10 ரூபா போனால் தெரியாது, 10 ரூபா இருக்கிற இடத்துல 10 ரூபா போயிடுச்சுன்னா தெரியும்ல சாமி. அவங்கக்கிட்ட அவங்க தேவைக்கு மேலே அதிகமாக வச்சுருக்காங்க. அதனால் தேவைக்கு மேலே அதிகமாக இருக்கிற பணம் போனால் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தேவைக்கே பணம் இல்லைனா தான் பிரச்சனை. அதனால் அவர்கள் வாழ்க்கையிலும் இந்த வக்ரம் வேலை செய்யத்தான் செய்யும். அது அவங்களுக்கு நெருக்கமான அவங்களுக்கு தெரியும். இது பெருசாக ஆச்சுன்னாக்கா மீடியாவுக்கு வரலாம் வராதில்லை. அதுக்காக அவங்களுக்கு மட்டும் ஆமாம் ஸ்பெஷல் ரிட்டு போட்டு குரு வக்ரம் வேலை செய்ய போயிடுமா? இது நேச்சர். நீ பில்கேட்ஸாக இருந்தாலும் வேலை செய்யும், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பாக இருந்தாலும் வேலை செய்யும் என்று கூறி, இதுதான் இந்த கடகராசி அன்பர்களுக்காக இந்த குரு வக்ர பலாபலன்கள் என்னென்ன செய்யும் என்பதை இதுவரையிலும் கூறினேன். இப்போ சிம்மராசி அன்பர்களே வாங்க, ஏற்கனவே நல்ல இடத்துல தான் இந்த குரு 2025 மே 15 குரு பேச்சிலிருந்து நல்லா தான் இருக்கார். நல்லா இருந்தவர் இந்த வக்ரமான 11/11/2025 11/3/2026 இந்த காலகட்டம் வேலாப்டாலும் கூலியாப்பில்லை. என்ன மாவு வியாபாரம் பண்ணலான்னு போனாக்கா மழை வருது, என்னப்பா இது? தண்ணி வியாபாரம் பண்ணலான்னு போனாக்கா புயல் காற்றடிக்குது. நான் சொன்னது டாஸ்மாக் தண்ணி இல்லைங்க, வாட்டர் கேன் தண்ணி. ஆமாம், அது புயல் காற்றடிக்குது. இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி நல்லா போய்ட்டுருந்த வண்டி சட்டார்னு பல பேர்கிட்ட கையேந்த வச்சிடுச்சிங்க. பிச்சை எடுக்காத குரங்க நான் அப்படின்ற மாதிரி உங்களை ஆக்கிடுச்சு. இந்த 11/11/2025 11 மார்ச் 2026 அதுலேயே ஒரு 2-3 சேஞ்ச் ஓவர் இருக்குது. அந்த சேஞ்ச் ஓவர் தான் 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2026 இருக்குல்ல, அந்த காலகட்டத்தில் பரவாயில்லையா வேலை செஞ்சு கூலி ஆப்பிடலனாலும் பரவாயில்லையா, ஆனால் இருந்த காசெல்லாம் போயிடுச்சேயா அப்படின்ற மாதிரி எல்லாமே போச்சு. ஆனால் நல்லது தான் போச்சு, கெட்டதுக்கு போகல. சுப செலவு தான் ஆச்சு, பாவ செலவு ஆகலையா. சுப செலவு என்பது இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு நகை வாங்குறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கும் செலவாகுது. பாவ செலவுனாக்கா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் போச்சியா, நான் பாட்டுக்கு போனால் அவன் எதிரில் வந்தான் இடிச்சாயா, நிற்காமல் போயிட்டாயா, 10,000 ரூபா செலவையா, இது பாவச்செலவு. வட்டி கட்டுறது பாவச்செலவு, அப்பப்போ வக்கீல் ஃபீஸ் கட்டி வழக்காடுறது பாவச்செலவு, நோய்க்காக போய் தீராத நோய்க்காக டாக்டருக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்குது பாவச்செலவு. அது வராது, சுப செலவு வரும். இப்போ அது செலவு, பிற்காலத்தில் அதை நம்ம விற்றுக்கலாம், இல்லை பிற்காலத்தில் அந்த தொழிலை நம்ம போட்டதுக்கு நமக்கு வேறு ஏதாவது ஒரு வகையில் வரலாம் அப்படிங்கிற. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் அட்டமச்சனையில் இருக்கீங்க. அட்டமச்சனைன்றதே அசிங்கம், அவமானம், மானபங்கம், வழக்கு. அதில் இப்போ குரு வேறு வக்ரமாகி பிச்செடுக்க வச்சுட்டான் அவங்கள 4 இடத்துல. தற்போது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்கல்ல, வனிதா விஜயகுமார், அவங்க என்னுடைய டிசைபிள் தான், 20 வருஷமாக எனக்கு தெரியும். அவங்க ஜாதகம் சிம்மராசி தான், பாவம். அவங்களும் இப்போ ப்ரொடியூசர் ஆகிட்டாங்கல்ல, அப்போது அவங்களுக்கும் வருமான தட்டுப்பாடு வரத்தானே செய்யும். அப்போ இது எல்லாரையும் தாங்க பாதிக்குது. அவங்க கூட அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு அந்த பாதிப்பு தெரியுது. அப்போவும் அவங்களுக்கு இந்த ராசி இதனால தான் நடக்குதுன்னு தெரியாது. நீங்கள் எல்லாருமே வடிவேல் மாதிரி தாங்க, எதுக்கு தகுதியானவன்னு தெரியாமல் தானே வாழ்ந்துனுக்கிறீங்க. வடிவேல் மட்டுமா வாழ்ந்தார்? அவர் ஒரு குறியீடு 8 கோடி தமிழர்களுக்கும், 140 கோடி இந்தியர்களுக்கும் அவர் ஒரு குறியீடு, 800 கோடி உலக மனிதர்களுக்கு அவர் ஒரு குறியீடாக தான் அந்த சீனை வச்சான். நான் எதுக்கு தகுதியானவன் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு கிராமத்தை விட்டு வெளியே அனுப்புகிறான்னு சொல்லும்போது மனோபாலா டே நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன். அந்த மாதிரி நீங்கள் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டீங்க. சரிப்பட்டு வராமலேயே இந்த ஜோதிடத்தை தெரிஞ்சிக்காமலேயே யாரோ அடிக்கிறான். அது கடவுள் அடிக்கிறானா, நரகாசுரன் அடிக்கிறானா, ராவணேஸ்வரன் அடிக்கிறானா, பில்லி பேய் பிசாசு சூனி அடிக்குதா,
தெரியாது. என்கிட்ட நிறைய மலேசியாவிலேருந்து வரவங்களாம் எனக்கு செய்வனை வச்சுட்டாங்கன்னுவாங்க. அந்த நேரத்தில் பார்த்தாக்கா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வக்ரம் ஓடிக்கிட்டு இருக்கும், ஒரு அஸ்தமான தசை ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த ஜோசியம் தெரியாதனால செய்வனை வச்சுட்டான்ப்பா. ஆமாம், இவர் பெரிய பில்கேட்ஸு, இவரை வந்து அப்படியே வந்து இறக்கி இவர் உலக கோடீஸ்வரிலிருந்து வந்து இப்போ 1வது இடத்துல இருந்தார், ஒரு 50வது இடத்துல கொண்டாடுறதுக்கு சூனியம் வச்சுட்டாங்க. சூனியம் வைக்கிறதுக்கு கூட ஒரு நியாயமான ரீசன் இருக்கணும்ல. அது வைக்கிறதுக்கே எவ்வளோ செலவாகும். அதெல்லாம் யாருக்கு அப்படி வைக்கணுன்னாக்கா பெரிய பெரிய ஆளுங்க தான் முதல்ல வைப்பாங்க. ஏன் உங்கள்கிட்ட வராங்க? அப்போ அவன்லாம் எப்படி பில்கேட்ஸ் ஆனா? ₹1 இல்லாமல் நார்மல் ஃபேமிலியிலேருந்து வந்து எப்படி வந்து ஹென்ரி ஃபோர்டு ஆனார், ராக் பெல்லர் ஆனார், அவங்களாம் இப்படி உலக கோடீஸ்வரர் வந்தாங்க. சாதாரணமாக தான் வந்தாங்க. ஜோதிடத்தில் இப்படி நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான சஞ்சார நிலைகளில் நமக்கு வந்து அஷ்டமச்சனி, 7.5 சனி, அப்பப்போ மாதம் நடக்கக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள், பணவர நாட்கள், இதெல்லாம் தெரிஞ்சிக்காமலேயே எனக்கு பில்லி சூன்யம் வச்சுட்டாங்கப்பா. பில்லி சூன்யம் வச்சுட்டாங்கன்னா யார் வேணால் யாருக்கு வேணால் வைக்கலாம். எந்த முதலமைச்சர் அடுத்த முதலமைச்சருக்கு வச்சுட்டு அவர் பதவிக்கு வந்துடலாமே, ஏன் வர முடியல அப்படி? இதுதான் விஷயம். பில்லியும் வைக்கல, சூன்யமும் வைக்கல. தெலுங்குல பில்லின்னாக்கா பூனை, பில்லி வச்சுட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? பூனையை வச்சுட்டாங்களா? பூனை எல்லார் வீட்டில் தான் நடக்குது, அதுக்காக அந்த வீட்டிலலாம் சூன்யம் வச்சாங்கன்னு அர்த்தமா? ஆக இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் 11/11/2025 டு 18 அக்டோபர் 2025 வரையிலும் வேலை ஆப்பிடுது, கூலி ஆப்பிடல. 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025 வரலும் வேலையும் ஆப்பிடல, கூலியும் ஆப்பிடல, செலவும் இருக்குது. 5 டிசம்பர் 2025 9 மார்ச் 2026 வரலும் வேலையும் ஆப்பிடுது, கூலியும் ஆப்பிடுது. கடந்த காலத்தினுடைய 3 மாத பிரச்சனையை தீர்க்கவும் முடியுது. அபாடா யபா ஏடுகுண்டில் வாடா வெங்கட்ரமணா, ஆகாயத்தையே சுற்றி காட்டிட்டியாப்பா 360 டிகிரின்னு நீங்கள் சொல்கிறது என் மனசில் கேட்குது என்று கூறி, அடுத்தது கன்னிராசி அன்பர்களே, இந்த குரு வக்ரம் பிச்சை எடுத்தான பெரும்பாலும் அதை பிடுங்கி தின்னான அனுமார் என்ற நிலைமை மாறி இப்போ கொஞ்சம் உங்களுக்கு உதவிகள் வர ஆரம்பிக்குது. இந்த 11/11/2025 முதல் 11 மார்ச் 2026 முழுசாக சந்தோஷப்படாதீங்க. அதுலேயே ஒரு 3 சேஞ்ச் ஓவர் இருக்குது. முதல் சேஞ்ச் ஓவர் இந்த குரு வக்ரத்தில் 11/11/2025 5 டிசம்பர் 2025 வரலும் ஏற்கனவே வேலை ஆப்டாலும் கூலி ஆப்பிடலன்ற நிலைமை போய் இப்போ வேலைக்கு ஏற்ற கூலியும் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி தர வேண்டிய 3 மாத பாக்கி சம்பளமும் கையில் வந்து சேருது. வெளியூர் மாற்றல், டிரான்ஸ்ஃபர், பிரயாணம், பெரிய மனிதர்கள், மனுஷிகள், அவங்களுடைய உதவிகளை பெறுகிறீர்கள். நீண்ட நாட்களாக பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் ஏற்படுகிறது. திருமண பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல வரன் பார்க்குற அமைப்பு வருது. தூரதேச பிரயாணம், ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணுன்ற மாதிரி நிறைய ஓடி உழைக்கிறீங்க. ஆனால் ஊருக்கு கொடுக்க மாட்டீங்க, உங்கள் வீட்டுக்கு தான் கொடுப்பீங்க. அது கொடுத்துட்றீங்க. ஏன்னா நீங்கள் கன்னிராசி காரியக்காரனில். அடுத்தது இந்த 11/11/2025 18 அக்டோபர் 2025 வரலும் இப்படி நல்ல பலன்களாக போயிட்டு இருக்கிறது. மீண்டும் என்ன ஆகுது? மிக நல்ல பலன்களாக மாறுகிறது. அது வந்து 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025 பிரமாதம். திடீர்னு ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் அப்படி வந்துடுச்சு ஒரு 3ன்ற தொகை. அது 3000 30,000 3 லட்சமா 30 லட்சமான்றது அவங்க அடிப்படை ஜாதகத்தில் அப்போ ஓடுற திசா புக்தி அந்தர சூட்சுமன்றது 4 நாளைக்கு கூட ஓடும். அதை வச்சு அது கிடைச்சிடும். இல்லாதவங்கலாம் இல்லைன்னு அர்த்தம். கிடைச்சதுனாக்கா உங்களுக்கு நான் சொன்ன அமைப்பு இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி தான் புரிஞ்சுக்கணும். அந்த காலகட்டம் 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025 பொற்காலம். எனக்கு பொற்காலம் வரலங்க, எனக்கு பித்தளை காலம் கூட வரலங்க, இரும்பு ஈய காலம் கூட வரலன்னு யாராவது கமெண்ட் போட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அவ்வளோதான் பவுஷு, அதுக்கு மேலே பவுஷ் இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் பவுஷ் உள்ளவங்களுக்கு தான் சொல்கிறது. அப்படின்னா பவுஷின்னாக்கா அது வந்து கெட்ட வார்த்தை இல்லை, அந்த ஜாதகத்தினுடைய வெயிட்டேஜ்னு அர்த்தம். பிறகு அடுத்தது 5 டிசம்பர் 2025 9 மார்ச் 2026 3வது சேஞ்ச் ஓவர். என்ன சேஞ்ச் ஓவர்? மீண்டும் அதே தான். பிச்சை எடுத்தான் பெருமாள், பிடுங்கி தன்னான் அனுமார். பரவாயில்ல, நடுவில் ஒரு 3 மாதம் நல்லா இருந்தீங்களே, அது நல்லது தானே என்று கூறி இப்போ அடுத்தது வாங்க துலாம் ராசி அன்பர்களே. இந்த குரு வக்ரம் 11/11/2025 டு 11 மார்ச் 2026 உங்களுக்கு எப்படி வேலை செய்ய போகுது? ஏற்கனவே ஓரளவுக்கு இப்போ தான் வந்து வண்டி நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது 2025 மே 15 ஆனால் இந்த குரு வக்ர காலமான 11/11/2025 இந்த 18 அக்டோபர் 2025 முதல் சேஞ்ச் ஓவரில் அகப்பட்டு போச்சியா. மீண்டும் போய் நகையை வந்து அடமானது போடு, மீண்டும் பொண்டாட்டி தாலி வரல எல்லாத்தையும் கொண்டு போய் வை. மறுபடி கடை சேட்ஜி हमारा नाम भीम सिंह तुम्हारा नाम क्या அப்படின்னு கேட்டு இந்தா வச்சு பான் புரோக்கர் ஷாப்பில் வாங்கிட்டு வா. இப்போ தான் பேங்க்கில் கூட நகை வைக்க முடியாத போச்சு. வச்சா ஒரு வருஷத்தில் மூட்டணுன்னா இல்லைனாக்கா மீண்டும் மறுவாட்டி வந்து நீ வந்து மூட்டிட்டு வை. மறுவாட்டி மூட்டுறதுக்கு காசு இருந்தால் நான் ஏன் வைக்கிறேன்றது உங்கள் மைண்ட் வாய்ஸ். அதனால் இப்போ நீங்கள் நேராக மார்வாடியை தான் நம்பி ஆகணும்.
அந்த நிலைமை தான் இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களே. இந்த குரு வக்ரத்தில் முதல் சேஞ்ச் ஓவரான 11/11/2025 18 அக்டோபர் 2025, ரெண்டாவது சேஞ்ச் ஓவர் 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025. பிச்சை எடுத்தான பெருமாள் அதை பிடிங்கி தின்னான அனுமாரு போச்சு. இப்போ அதுவும் நல்லா இல்லை. தொழில் முடக்கம், வியாபாரம் முடக்கம், வேலை முடக்கம். வேலைக்கு போனாலும் கூலி ஆப் இல்லை, கூலி ஆப்டாலும் நல்ல வேலை கிடைக்கல. அதுவும் நிரந்தரம் இல்லாத வேலையாக இருக்குது, நிரந்தரம் இல்லாத சம்பளமாக இருக்குது. இப்படிப்பட்ட அமைப்பு தான் 18 அக்டோபர் 2025 டு ரெண்டாவது சேஞ்ச் ஒரு குரு வக்ரத்தில் 5 டிசம்பர் 2025. மீண்டும் 5 டிசம்பர் 2025 மீண்டும் 11 மார்ச் 2026. அப்பா பழைய நிலைமைடா, பழைய குருடி கதவை திரடின்ற மாதிரி இப்போ மீண்டும் தேவைக்கேற்ப பணம் வருகிறது, தேவைக்கேற்ப மதிப்பு மரியாதை இழந்தது எல்லாம் பெறக்கூடிய காலகட்டம் தான் 5 டிசம்பர் 2025 11 மார்ச் 2026. வெளிநாடு, வெளியூர் மாற்றலாவது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பிள்ளைகள் நல்வாழ்வு, திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுதல், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வருதல், நோயிலிருந்து மீளும் காலம், நோயிலிருந்து மீளும் காலம், கொஞ்சம் சொத்து கித்ததாக சேர்க்கும் காலம், இதெல்லாமே அந்த பீரியட்ல வருது. இப்போ அங்கிருந்து அப்படியே கட் பண்ணுங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த குரு வக்ரமான 11/11/2025 11 மார்ச் 2026 உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்கள் 3 நிலைகளில் ஏற்படுகிறது. முதல் நிலை 11/11/2025 முதல் 18 அக்டோபர் 2025 வரலும் உங்களுக்கு ஏற்கனவே உங்கள் மனைவி நகை தாலி கயிறை கூட அடமானத்தில் வச்சதை 1-2 நகையாவது மூட்டுற நேரம், நல்ல நேரம்னு சொன்ன வந்தேன். இந்த 11/11/2025 18 அக்டோபர் 2025 நல்ல நேரம். எதில் நல்ல நேரம்? ஏற்கனவே போய் மார்வாடி கடையில் அடமானத்துக்கு போனதில் 1-2ஆவது மூட்டிட்டு தேவைக்கு ஏற்ப இந்த 45 நாளுக்கு உங்கள் மாத தேவைக்கு ஏற்ப பணம் வரக்கூடியதில் நல்ல நாள். புதிய பார்ட்னர்ஷிப் சேருவாங்க, சுய தொழிலுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும், அதில் நீங்கள் கேட்ட சம்பளமும் கிடைக்கும். கடந்த காலத்தில் இருந்த பணப்பற்றாக்குறை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உடல் நலத்திலும் நல்ல தேக முன்னேற்றம், ஆரோக்கியம் பெறுதல். பிள்ளைகளுக்கு கடந்த காலத்தில் இருந்த கல்வி மந்தம் இப்போ தெளிவாகும். திருமண பேச்சுக்கள், குழந்தை பாக்கிய பேச்சுகள், இப்படி சுப காரியங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய நேரம்தான் முதல் நிலையில் இந்த குரு வக்ரத்தில் 11/11/2025 டு 18 அக்டோபர் 2025 வரலாம். அதுக்கப்புறம் 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025 மீண்டும் பழைய குருடி கதவை திரடி மீண்டும் பொண்டாட்டி தாலியை கொண்டு போய் அடமானத்தில் போடுறது, நகை அடமானத்தில் போடுறது, வெள்ளி பொருட்களையும் அடமானத்தில் போடுறது, உங்களையே கொண்டு போய் எங்கேயோ அடமானம் வச்ச மாதிரி மனசில் ஃபீல் வருதுங்க. இப்படி சொல்ல வார்த்தைகள் இப்படி உழுது பாருங்க. பிறகு அங்கிருந்து வாங்க 18 அக்டோபர் 2025 இருந்து 5 டிசம்பர் 2025 வரலும் இந்த மாதிரி மோசமான பலன்கள், மீண்டும் பழைய குருடி கதவை திரடி என்ற பழைய பலன்களாகவே கெட்ட பலன் நடந்து மீண்டும் 5 டிசம்பர் 2025 11 மார்ச் 2026 வரலும் மீண்டும் அதே தான். போய் மீண்டும் நீங்கள் எங்கேயோ லாக்கான மாதிரி உங்கள் பணம், மனம், பொருள், உடல், பொருள், ஆவி, அறிவு, புத்தி, திறமை எல்லாம் அடுத்தவனுக்காகவே உழைக்கிறீங்க. அதில் உங்களுக்கு ஏதோ அவனா பார்த்து கொடுத்தா உண்டு, அவ்வளோதான். ஒரு அடிமை வாழ்க்கை மாதிரி தான் இருக்குது. ஆக இந்த மொத்தத்தில் முதல் நிலையான 11/11/2025 டு 18 அக்டோபர் 2025 தான் உங்களுக்கு நல்ல நேரம். பொருளாதாரத்தில், உடல் நலத்தில், பிள்ளைகள் நலத்தில், குடும்ப நலத்தில், மனைவி விஷயத்தில், பார்ட்னர்ஷிப் விஷயத்தில், சமூக விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், ஸ்பெகுலேஷனில், ஷேர் பிஸ்னஸில், இப்படி எல்லாத்திலையுமே சகலத்தில். அப்புறமா 18 அக்டோபர் டு 11 மார்ச் 2026 வரலும் கெட்ட நேரம். அதுக்கப்புறமா ஒரு நல்ல நேரம் இந்த விருச்சிக ராசிக்கு உண்டு. அதுதான் 18 அக்டோபர். நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இது 4வது நிலையில் நான் சொல்கிறேன். 18 அக்டோபர் 2026 முதல் 5 டிசம்பர் 2026 இந்த காலகட்டம் உண்மையிலே பொற்காலம். சடார்னு ஒரு விசா அடிக்கிறாம்பார், அச்சாம்பார்னு அடிச்சு அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகிடுறீங்க. இனிங்க இருந்தால் வேலைக்கு ஆகாது. கள்ள துணிலையாவது ஏறி நம்ம நேராக இங்கேருந்து கனடா போயிடுறோம், ஃபாரின் போயிடுறோம் அப்படின்னு முடிவு எடுக்கிறவங்க போகலாம். பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் லோன் போட்டு ஃபாரினுக்கு உயர் படிப்புக்கான எஜுகேஷன் லோன் இந்த டைமில் கிடைக்கும். அதுதான் திருமணம் கைகூடுவது, குழந்தை பாக்கியம் ஏற்படுவது எல்லாமே இந்த நேரத்தில் பிரமாதமாக இருக்கும். அப்படியே ஒரு 45 நாள் ஒரு பெரிய ஒளி பிரகாசம் உங்கள் வாழ்க்கையை சூழும். அது கடந்த காலத்தினுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்யும். எங்களுக்கு வரலையேன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகம் அந்தளவுக்கு தரித்திர ஜாதகமாக இருக்கும்னு அர்த்தம். வந்தால் யோக ஜாதகம்னு முடிவு பண்ணிக்கிங்க நீங்கள் என்று கூறி, இதுதான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலாபலன்கள். என்ன தனுசு ராசி அன்பர்களே, இந்த குரு வக்ர பயிற்சி 11 நவம்பர் 2025 முதல் 11 மார்ச் 2026 வரலும் 4 மாதம் இருக்குது. இதில் 3 நிலைகளில் 3 விதமான பலாபலன்கள் மாறப்போகிறது. எல்லாத்தையும் கரெக்டாக நோட் பண்ணிக்கிங்க. இந்த வக்ரமே
உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து ஏற்படுறதுனால கெட்ட பலன்கள் ஏற்பட போகுது முதல் நிலையில். அது 11 நவம்பர் 2025 முதல் 18 அக்டோபர் 2025 வரலும் உங்களுக்கு இந்த குரு வக்ரம் என்பது கடனையும் வழக்கையும் தரப்போகிறது. கடன்காரனுக்கு பதில் சொல்லணும், மனைவிக்கு பதில் சொல்லணும், உங்களுடைய ஹெல்த்தே வந்து கெடக்கூடிய சூழ்நிலை உள்ளது. எச்சரிக்கையாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளவும். பிறகு 2வது நிலையில் இவர் வருகிறார். அதுதான் 18 அக்டோபர் 2025 முதல் 5 டிசம்பர் 2025. இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா, போய் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்கள் பணமோ மனமோ, பிறகு பொருளாதாரம், பிறகு வந்து உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய வண்டி வாகனம் இல்லை ஒரு விபத்தில் போய் சிக்கின மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டில் போய் சிக்கிக்கிறீங்க சாமி. நீங்கள் போங்க, அந்த ஆக்சிடெண்ட்டில் போய் நீங்கள் சிக்கும் காலம்தான் இந்த காலம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அது எப்போ? அதுதான் கவனமாக இருக்க வேண்டியது. 18 அக்டோபர் 2025 முதல் 5 டிசம்பர் 2025 உங்களுடைய சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் தனுசு ராசி மூல நட்சத்திரம். அவருடைய ஒரிஜினல் ஜாதகம் எனக்கு தெரியும். அவருக்கு இந்த பலம் ஏற்படும். இதை பார்த்தா அவர் கூட தன்னை காப்பாற்றி கொள்ளணும். ஒரு பெரிய விபத்தில் சிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அதுதான் ஹெல்த் டிசார்டரில் சிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அதுதான் 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025 பிறகு 5 டிசம்பர் 2025 மீண்டும் 11 மார்ச் 2026 ஒரு சகஜ நிலை வரும். அப்படின்னு அர்த்தம். ஓரளவுக்கு சுமாரான நிலை வரும், நல்ல நிலை வரும். அப்போது வந்து மீண்டும் பொதுஜன தொடர்பின் மூலமாக உங்களுக்கு வாணிபம், வர்த்தகம், வியாபாரம் சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, புதிய சொத்துக்களை வாங்குவது, பழைய சொத்துக்களை விற்பனை செய்வது, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவது, குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் ஏற்படுவது, இப்படியெல்லாம் நல்ல 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 பலன்கள் வரும். மொத்தத்தில் இந்த குரு வக்ரம் இந்த தனுசு ராசிக்கு ஹெல்த்தை எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். அடுத்தது சொத்துக்கள், வெல்த்துன்ற சொத்துக்கள், தங்க நகைகள், இதில் எல்லாமே வந்து கையை விட்டு போகிறதுக்கான சூழ்நிலை. ஒரு விபத்தின் காரணமாகவோ இல்லைன்னாக்கா யார்கிட்டே கொடுத்து நம்பி மோசம் போகிறதுக்கான காலம் இருக்கிறது இந்த வக்ரத்தில். அந்த காலம்தான் உங்களுக்கு 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025. மகர ராசி அன்பர்களே, ஏற்கனவே உங்களுக்கு 7 நாட் சனியில் சனி வக்ரத்தில் இருக்குது. அவர் ரிலீஸ் ஆகும்போது குரு வக்ரம் ஆகிறாரு. 11 நவம்பர் 2025 11 மார்ச் 2026. இந்த காலகட்டம் உங்களுக்கு கெட்ட இடத்துலேருந்து குரு வக்ரம் ஆகிறதுனால முதல் நிலை என்ற 11 நவம்பர் 2025 உங்களுக்கு வந்து 18 அக்டோபர் 2025 நல்லாவே இருக்கும். நோயில் விழுந்தவர்கள் கூட எழுந்து கொள்ளலாம். உங்கள் சூப்பர் ஸ்டார் கூட அதே தான். ரஜினிகாந்த் அவர்கள் மகர ராசி, அவருக்கு இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு த்ரெட்டு வந்ததுன்னா சனி வக்ரத்தில் கொடுத்தாருன்னு வைங்க. ஏன்னா சனி வக்ரம் 27 நவம்பர் 2025 வரலாம் அவருக்கு உயிர்கண்டம் இருக்குன்ற அந்த உயிர்கண்டத்தில் இது கொஞ்சம் காப்பாற்றி விடுன்ற இந்த குரு வக்ரம். ஏன்னா கெட்ட இடத்துல இருந்து நான் வக்ரமாகிறதுனால அவருக்கு அப்படி லைஃப் த்ரெட் வந்தால் கூட முதல் நிலையில் காப்பாற்றப்படுவார். எப்போ? அது சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த், அவர் மட்டும் இல்லை, சூர்யா, லாட்டரி டிக்கெட் மார்ட்டின், பிறகு பருத்தி வீரன் சரவணனுக்கு நேரடியாக கொஞ்சம் ஜாதகம் சொல்லியிருக்கேன் நான். அவரும் மகர ராசி. இவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஜாதகத்தில் எந்த பாவம் கெட்டிருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். ஹெல்த்து கெட்டிருந்தா ஹெல்த்து, வெல்த்து கெட்டிருந்தா வெல்த்து, ரெண்டுமே கெட்டிருந்தா ரெண்டுமே இல்லை, எல்லாமே ஓரளவுக்கு பலமானதுனாக்கா அப்படி வந்து தலைக்கு வந்து தலைப்பாடு போய் இதில் ஏஜும் பார்த்துக்கணும். இதில் ஏஜில் அதிகமாக மூத்தடிக்கிறாக இருக்கிறது ரஜினிகாந்த். அதனால் அவர் மேலே தான் அதிகமாக கை வைக்கும். கோள்கள் எப்பவுமே பலவீனமானவங்களை தான் தட்டும் ஹெல்த்தில். இப்போ அவர் ஏற்கனவே அந்த வயோதிகம் இருக்கிறனால அவர் தான் இதில் அதிகமான வந்து த்ரெட்டுக்குள்ளாகிறாரு சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த். அதனால் அவரும் எச்சரிக்கை அந்த பதிவை பார்த்தாக்க அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். அதனால் இந்த குரு வக்ரத்தில் முதல் நிலை மகர ராசி அன்பர்களுக்கு 11 நவம்பர் 2025 முதல் 18 அக்டோபர் 2025 நல்ல காலம். நோயில் விழுந்தவன் எழுந்து கொள்வான், கடனில் விழுந்தவன் கூட தப்பிச்சிருவான், விபத்தில் மாட்டினவன் கூட வந்து பெரிய அளவில் உயிர் ஆபத்து இருக்காது. ஆனால் அது அடுத்தது வருது பாருங்க, 18 அக்டோபர் 2025 2வது நிலை 5 டிசம்பர் 2025 அதுவும் நல்ல நிலை. திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும், கடன் பைசலாகும், வழக்குகளில் வெற்றி வரும், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். நிறைய வந்து கோயில் குளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு க்ஷேத்ராடன தரிசனங்கள், அப்படி பள்ளிவாசல் அப்படியே வந்து வந்து மெக்கா மெதினா, அதுக்கப்புறம் அப்படியே ஜெருசலம் அப்படின்னு கிறிஸ்துவர்கள் அப்படின்னு எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் ஒரு வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் நடக்கும். 3வது நிலையான 5 டிசம்பர் 2025 11 மார்ச் 2026 மீண்டும் பழைய கொரடி கதவை திரடி, மீண்டும் வழக்கு, மீண்டும் நோய், மீண்டும் வந்து விபத்து, மீண்டும் சிறைவாசம் கூட கொடுத்துரும் சில பேருக்கு. அந்த 3வது நிலையில்
5 டிசம்பர் 2025 நமக்கு 11 மார்ச் 2026 உங்களுக்கு சிறைவாசம் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கை. அப்பதான் உங்க சூப்பர் ஸ்டார் எச்சரிக்கையா இருக்கணும், நடிகர் சூர்யாவும் எச்சரிக்கையா இருக்கணும், நடிகர் சரவணன் பருத்தி வீரன் அவரும் எச்சரிக்கையா இருக்கணும், லாட்டரி டிக்கெட் மார்ட்டினும் எச்சரிக்கையா இருக்கணும். இதெல்லாம் அவங்க எச்சரிக்கையா இருக்கணும். இந்த பதிவை பார்த்தாக்கா அதுக்கு தான் நம்ம சொல்றோம், விழிப்புணர்வு பதிவாகத்தான் சொல்றோம். ரைட். கும்பராசிக்கு இந்த வக்ரபாலன் உங்களுக்கு 11 நவம்பர் 2025 11 மார்ச் 2026 வரலும் குடும்பத்தில் பொருளாதார பற்றாக்குறை, ஒரு நண்பனிடமிருந்து பகைமை, கைப்பொருள் இழக்கும் நிலை, இதுதான் 3 நிலைகளில் முதல் நிலையில் ஏற்பட போகிறது. சொத்துக்களை காப்பாற்ற முடியுமா என்ற பய உணர்வு வரும். அது முதல் நிலையான 11 நவம்பர் 2025 18 அக்டோபர் 2025, பிறகு 18 அக்டோபர் 2025 உங்களுக்கு 5 டிசம்பர் 2025 வரலும் கடன், வழக்கு, நோய், வியாஜ்யம், சிறைவாசம் ஏற்படுறதுக்கு அதிகாரம் உண்டு. 7 வரை ஓடிக்கிட்டு இருக்கு. எச்சரிக்கையா இருக்கணும். 5 டிசம்பர் 2020 உங்களுக்கு 2வது நிலையான 18 முதல் நிலை. உங்களுக்கு சொத்து கையை விட்டு போயிடுமோ, வாகனம் கையை விட்டு போயிடுமோ, வீட்டு வாடகை கட்ட முடியுமோ, இல்லைன்னா காலி பண்ண சொல்லிடுவானோன்ற பயம் இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு. அது 11 நவம்பர் 2025 18 அக்டோபர் 2025, பிறகு 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025 வரலும் தான் சிறைவாசம், வழக்கு, நோய் எல்லாமே ஏற்படும். பிறகு 5 டிசம்பர் 2025 3ஆம் நிலை 11 மார்ச் 2026 வரலும் மீண்டும் சகஜ நிலை, நார்மல் நிலை. கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும், தேவைக்கேற்ப பணம் கிடைக்கும், அப்படி இருக்கும். மொத்தத்தில் இந்த குரு வக்ரத்தில் நீங்கள் பிள்ளைகளுடைய உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும். அவங்களுடைய ஆயுள், ஆரோக்கிய, ஐஸ்வர்யம், அவங்களுடைய கேரக்டர், பாலியல் வன்புணர்வு வராமல் காப்பாற்றணும். நீங்கள் மட்டும் இல்லை, 12 ராசிக்குமே இது பொருந்தும். ஆனால் உங்களுக்கு அது அதிகமாகவே பொருந்தும். பிறகு இந்தே கும்பராசியில்தான் உங்களுடைய லிட்டில் சூப்பர் ஸ்டார் என்கின்ற சிம்பு அவர்கள் பிறப்பெடுத்துள்ளார். அவருடைய தந்தையார் அவருடைய ஜாதகத்தை பார்க்க சொல்லி என்னிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். அவர் என்னுடைய 20 ஆண்டு கால நண்பர் திரு பன்முக சிற்பி திரு டி விஜய டி ராஜேந்தர் அவர்கள் என்னுடைய நண்பர். அவர் கும்பராசி, சதய நட்சத்திரம், சிம்பு. அதனால் இந்த குரு வக்ரம் அவரையும் பாதிக்கும். ஏற்கனவே 7 சனியிலும் தான் சிம்பு இருக்காரு. அதனால் நான் சொல்லப்பட்ட அந்த முதல் நிலையான 11 நவம்பர் 2025 அந்த 11 நவம்பர் 2025 சிம்புவும் தன்னுடைய கேரக்டரில் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த நேரத்தில் அவர் மேலே ஏதாவது கேரக்டர் அசாசினேஷன் வரலாம், ஏதாவது ஒரு பெண் பழி விழலாம் அவர் மேலே. எச்சரிக்கையாக இருக்கணும். அவர் வாய்ப்பு உண்டு. இந்த குரு வக்ரத்தில் 7 வேறு ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் ஜாதகம் எனக்கு தெரியும். சனி தசை ஓடுது அவருக்கு. ஏற்கனவே சனி வேறு வக்ரத்தில் இருக்கார். இந்த குரு வக்ரம் ஆகிற காலத்தில் அப்புறமா 10-20 நாளில் ஆயிடுறாரு, நிவர்த்தி ஆயிடுறாரு ஒரு 20 நாளில், அது வேறு. ஆனால் முதல் நிலையில் அவர் சிம்பு எச்சரிக்கையாக இருக்கணும். 2வது நிலையில் சிம்பு இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும். அது 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025. அதில் அவருக்கு விபத்துகள், படப்பிடிப்பில் ஏதாவது ஏற்படலாம், விபத்துக்கள், வழக்குகள் அந்த மாதிரி ஏற்படுது. ரெட்டு கிட்டுன்னு சொல்கிறாங்களே, காடுன்னு, அந்த மாதிரி ஏதாவது அவருக்கு போட்டு அவருக்கு தடை உத்தரவு விதிக்கலாம். எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அவர் ஏற்கனவே சர்ச்சைகளின் நாயகனாகவும் இருக்கார்ல, அதையும் நம்ம சொல்லணும் இல்லை, அதனால் சொல்கிறேன். 2வது அதே நடிகர் சிம்பு மட்டுமல்ல, இதே கும்பராசிக்கு இது பொருந்தும். அவர் தெரிஞ்சு அவரை வச்சு உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரியுமேன்றதுக்காக சொல்கிறேன். அதுதான் 18 அக்டோபர் டு 5 டிசம்பர் 2025 மிகுந்த விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். சிறைவாசம், கடன், வழக்கு, நோய், கொடுக்கல் வாங்கல்ல சண்டை, தடை உத்தரவு, இதிலெல்லாம் நீங்களும் சரி, நடிகர் சிம்பு அவர்களும் சரி. ஏனென்றால் அவங்களுக்கு 7 சனி கும்பராசிக்கு ஓடுறதுனால 2 மேஜர் பிளானட்டு கெட்டு போகுது. மேற்கொண்டு ராகுவும் ஜென்ம ராகுவாக இருக்கார் கும்பத்துக்கு. அதனால் 3 மேஜர் பிளானட்டு கெட்டு போகுது, 4 மேஜர் பிளானட்டு கெட்டு போகுது. ராகுவோட கேதுவோட சேர்ந்து சனி 7ல் இருக்கார், குரு வக்ரத்தில் போகிறாரு. அடுத்தது சனி வக்ரத்துலேயும் போகிறாரு. ராகு கேதுக்களும் சரியான இடத்துல இல்லை. லக்னத்துக்கு 7 ராசிக்கு 7 இருக்குது. அப்போ 3வது நிலை என்பது தான் சகஜ நிலை இந்த கும்பராசிக்கு. மீனராசி அன்பர்களே, இந்த மீனராசிக்கு இந்த குரு வக்ரமான 11 நவம்பர் 2025 11 நவம்பர் 2025 முதல் 11 மார்ச் 2026 வரையிலும் நடக்கக்கூடிய காலகட்டமானது 4 மாத காலகட்டத்தில் 3 நிலைகளாக பலன் அளிக்கப் போகிறது. முதல் நிலை 11 நவம்பர் 2025 முதல் 18 அக்டோபர் 2025 படை மாண்ட நேரம். ஏற்கனவே மாண்டு போச்சு. இப்போ மீண்டும் சரியாக 2வது முறை பார்த்து இன்னும் எதெல்லாம் நம்ம எரிச்சு சாம்பலாக்கலையோ அதெல்லாம் எரிச்சு சாம்பலாக்க போகிறோம். அதுதான் முதல் நிலை 11 நவம்பர் 2025 டு 18 அக்டோபர் 2025. பிறகு 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025 வரலும் மீண்டும் தலைமுறை வாழ்க்கை. மீண்டும் சொல்கிறேன், முதல்ல 11 நவம்பர் 2025 18 அக்டோபர் 2025 வரலும் படை மாண்டது. ஏற்கனவே படை மாலை வச்சு நிறைய லாஸை கொடுத்தா இன்னும் அதிகமாக இவனுக்கு ஏதாவது கொடுக்கணுமா ஊழ்வினைகள்னு பார்த்து கொடுக்குற காலம் அது, கெட்ட காலம். ஆனால் அதே 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025 நல்ல காலம்,
ரொம்ப ரொம்ப நல்ல காலம். எதில்? திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாவது, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வருது, தொழில் உத்தியோகமே இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ டக்குன்னு ஒரு புது வேலை கிடைக்குது, தொழிலில் ஒரு முன்னேற்றம், உத்தியோகத்தில் முன்னேற்றம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு, வெளியூர் மாற்றலாவது, இவ்வளவு நல்லது நடக்குது. அது 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025. பிறகு 3வது நிலையான மீனராசிக்கு குரு வக்ர பலனு 5 டிசம்பர் 2025 11 மார்ச் 2026. இந்த காலகட்டம் மீண்டும் தலைமறைவு வாழ்க்கை. உங்களுடைய தென்னகத்து மைக்கேல் ஜாக்சன் என்று சொல்லக்கூடிய பிரபுதேவா அவர்கள் இதே மீனராசியை சார்ந்தவர் தான். ஆனால் அவருக்கும் இந்த பலன் பொருந்தும். ஆனால் அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கனால அது வெளியே தெரியாது. உங்ககிட்ட கம்மியாக இருக்கனால அது உடனே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சு போகுது. இதுதான் விஷயம். ஆக இந்த குரு வக்ரத்து உங்களுக்கு நல்ல காலம் என்பது பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு தேவைக்கேற்ப பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய காலம் 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025. அதுக்கு முன் காலமும் நல்லா இல்லை, அதுக்கு பின் காலமும் நல்லா இல்லை என்று கூறி, இதுதான் இந்த குரு வக்ர பயிற்சியை 3 நிலைகளில் நான் வக்ரம், பிறகு வக்ரத்திலேயே அதிச்சாரம், பிறகு அதிச்சாரத்தில் முடித்து ரிவர்ஸில் மீண்டும் வக்ரம் என்ற 3 நிலைகளையும் தேதி, மாத, வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன். நன்றி, வணக்கம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள், மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின்படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.